ஹலோ கைஸ், நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் பற்றிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸோட செஷன் 1 ரிசல்ட் வந்து பிப்ரவரி 12 ரிலீஸ் ஆக போகுது. இன்னொன்று ஜேஇ மெயின்ஸோட செஷன் 2 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேச போகிறேன். அதனால நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் வந்துருக்கு. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, நிறைய பேர் இந்த ஜேஇ எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்காங்க. பட் வந்து செஷன் 2க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜேஇ எக்ஸாம்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக முடியுமா, அப்படியெல்லாம் பாஸ் பண்ணி என்ஐடி, ஐஐடி, IIIT, GFTIலாம் போய் நம்ம படிக்க முடியுமாங்கிறதான் யோசிக்கிறாங்க ஒழிய எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆதிக்கம், என்னுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமும். ஏன்னா வந்து ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை பற்றி தெரியல. தயவு செய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். சரி வாங்க, கம் டு த பாயிண்ட். நம்ம எடுக்க வந்த டாபிக் என்னன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 1 ரிசல்ட் வந்து பிப்ரவரி 12 ரிலீஸ் ஆக போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸோட செஷன் 2க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ செஷன் 2ல செஷன் 1ல் எக்ஸாம் எழுதினவங்க செஷன் 2ல எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். ஏன்னா செஷன் 1 செஷன் 2 ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அதில் எந்த பர்சன்டேஜ் கூட இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்கின் அடிப்படையில் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஐடி, IIIT, அதுக்கப்புறம் GFTI அப்படின்னு சொல்லக்கூடிய தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் போய் நீங்கள் படிக்கலாம். ஐஐடிக்கு போகணுன்னா ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும். அதுக்கு நிறையா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி கொஞ்சம் வீடியோ நீங்கள் டெய்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேட்ரு என்னன்னா, அதற்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதற்கான லிங்கை கூட நீங்கள் மறந்துடாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் என்ன தெரியுமா? செஷன் 2க்கு பிப்ரவரி 25 தான். விட்டுறாதீங்க. எல்லாரும் அப்ளை பண்ணணும். உங்கள் ஸ்கூலில் உங்களோட படிக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும். தயவு செய்து எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிக்கங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 1 ரிசல்ட் பிப்ரவரி 12 வெளியாக போகுது. டைரக்டாக ரிசல்ட் வெளியிட்டுருவாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும். அதாவது பிப்ரவரி 5 6 கிட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் சீட்டு ஒன்று வந்து நமக்கு வெளியாகும். ரெஸ்பான்ஸ் சீட்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் உங்களுடைய ஆன்சர் சீட்டு. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் செஷனில் எல்லாம் எக்ஸாம் எழுதுனாங்க. ஜனவரி 22 31 வரைக்கும் எழுதுனாங்க. அவங்களில் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் சீட்டை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்களே ஒரு ஆன்சர் கீ கொடுப்பாங்க. ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உங்களோட மார்க் என்னங்கிறத அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து NTA ஒரு ஆன்சர் கீ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அதில் வந்து அவங்க ஆன்சர் வந்து 2வது ஆப்ஷன் தான் ஆன்சர்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உறுதியாக இருக்கீங்க அந்த ஆப்ஷன் கிடையாது, அது வந்து 3வது தான் ஆன்சரு அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சேலஞ்சும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக பிப்ரவரி 6 உங்களுடைய ரெஸ்பான்ஸ் சீட்டு, ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான டேட்டெல்லாம் வெளியிட்டுருவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பிப்ரவரி 12 அன்னைக்கே செஷன் 1க்கான ரிசல்ட்டும் வெளியாகும். அப்போ நீங்கள் பார்த்தால் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், உங்களுடைய பர்சன்டேஜில் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது உங்களுடைய ஸ்கோர் கார்டு அதில் தான் வரும், வேற ஒன்றுமே கிடையாது. செஷன் 1 ரிசல்ட்டை பார்த்து சார் நான் என்ஐடி போயிடலாமா, நான் வந்து அட்வான்ஸு எலிஜிபிளா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய IIITக்கெல்லாம் எலிஜிபிளா, GFTIலாம் போய் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை செஷன் 1 வச்சு நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பிறகு நமக்கு வந்து செஷன் 2 நடத்தி முடித்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தயவு செய்து எல்லாருமே செஷன் 2ல் எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் படிப்பீங்க, அது வேற டாபிக். அது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாமே செஷன் 2க்கானது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் நடக்க போகுது இந்த எக்ஸாம். அப்போ எல்லாமே எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்க போறீங்க. கண்டிப்பாக படிக்கலாம். சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுப்பேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே போய் படிக்கிறத விட இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய கல்வி நிறுவனங்களில் போய் படிக்கிறதா என்னுடைய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நிறைய மாணவர்கள் போய் படிக்கிறங்கிறது என்னுடைய ஆசை. தயவு செய்து நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள்.
உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இனிமேல் தொடர்ந்து என்டிஏ கொடுக்கக்கூடிய அப்டேட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்து டிஎன்ஏ கவுன்சிலிங் தொடர்பான அப்டேட், அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியாக வேணாலும் இருக்கட்டும், விஐடி வச்சுக்கோங்க, அமிர்தா வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து வந்து சவிதாலேருந்து எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், சாஸ்திராவாக இருக்கட்டும், அமிர்தாவாக இருக்கட்டும், விஐடி, எஸ்ஆர்எம், இது போன்ற பல தலை சிறந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிப்பதற்கான இன்ஃபர்மேஷனும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகுது. அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். பை பாய் டிடிஜிஎஸ். தேங்க்யூ.